ஒரு ஆளுமைதான சிம்மராசி. ஒரு கம்பெனின்னு பார்க்குறோம், நல்ல நிர்வாக பொறுப்பு செய்கிறாங்களா, சிம்மராசிக்கு சேர்ந்தவங்களா இருப்பாங்க. பெண்களாக இருக்காங்க வச்சுக்கோங்க, அப்பாட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆம்பளை பையனுக்கு மட்டும்தான் அந்த சிக்கல், அப்பாவை கண்டாலும் எரிச்சல் போடுவான். அவனை கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க சொல்லு அப்படின்னு அம்மாட்ட சொல்லுவாங்க. யார் அப்பாவை மரியாதை இல்லாமல் கூட பையங்க பேசுவாங்க. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. உலகத்தில் நம்பிக்கை துரோகங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிற நேரம் இதுதான். பக்கரச்சனி காலம் இருக்குது பாருங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயத்தை பார்ப்பீங்க. நம்பிக்கை துரோகங்களை கணவன் மனைவி விஷயத்தில் விவாகரத்துக்கு பலர் தான் அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் நெகட்டிவாக பேசலைன்னா உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. விபரீத ராஜயோகம் தான், ஆனால் வக்கரமாயிட்டார் பாருங்க. அதனால் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அங்கே உங்கள் பொழப்பை நிம்மதியாக இருக்க விடாமல் உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு சில முயற்சி நடக்கும். சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர்? இப்போ எங்கே இருக்கார்? சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். எந்த ஒரு விஷயத்திலும் நான் யாருக்கும் தலை வணங்குவதில்லை, அதுதானே சிம்மராசி. ஒரு ஆளுமைதான சிம்மராசி. ஒரு கம்பெனின்னு பார்க்குறோம், நல்ல நிர்வாக பொறுப்பு செய்கிறாங்களா, சிம்மராசிக்கு சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். சிம்மராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு தகுதியுடையவங்களா பலகாலம் நிரூபிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அதிபதி சூரியன். சனி யாரு? சூரியனுக்கும் சனிக்கும் பகை. அப்பா பையன் தான் 2 பேரும், ஆனால் 2 பேருக்கு இடையில ஆகாது. ஒரு ஜாதகத்துலங்க, ஒரு பையனுடைய ஜாதகம், ஆண் ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்து வச்சுக்கோங்களேன். அப்பா பையன் தானங்க நல்ல உறவாக இருக்காங்கன்னு சொல்லிட முடியாது. அப்பா பையன் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டில், நீங்கள் பார்க்கலாம். சூரியன் சனி சேர்ந்தவங்க ஜாதகத்தில் அப்படி இருக்கும். அதே நேரத்தில் நல்ல நிர்வாகத்திறமை இருக்கும். சூரியன் சனி ஜாதகத்தில் சேர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்திறமையில் அசைச்சிக்கிட முடியாது. பெண்களாக இருக்காங்க வச்சுக்கோங்க, அப்பாட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆம்பளை பையனுக்கு மட்டும்தான் அந்த சிக்கல், அப்பாவை கண்டாலும் எரிச்சல் போடுவான். அவனை கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க சொல்லு அப்படின்னு அம்மாட்ட சொல்லுவாங்க. யார் அப்பாவை மரியாதை இல்லாமல் கூட பையங்க பேசுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சனி எப்படிப்பட்டவர்? இவர் 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல் உட்கார்ந்துருக்கார். 7ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல் உட்கார்றாருனாலே அது கொஞ்சம் நமக்கு திருப்தியான சமாச்சாரமாக இல்லையே. கட்டின மனைவி கடை உங்கள் வீட்டுக்காரர். வீட்டுக்கு போனால் எதுக்கு போகிறோம்? வெளியில் ஆஃபீஸில் உழைச்சி கழிச்சிட்டு வீட்டுக்கு நிம்மதியாக இருக்கலான்னு போனால் அங்கே ஒரு சனி உட்காந்துருந்துச்சு வச்சுக்கிடுங்க. வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு, உங்கள் வீட்டுக்காரமா யார் வேணா இருக்கட்டுமே, அங்கே அவங்க சனியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு நிம்மதி எங்கிட்டு வரும்? வாழ்க்கையில் நிம்மதி போயிடும். நிம்மதியை தேடி வீட்டுக்குள்ளே போகிறோம். அப்பான்னு குழந்தைகள் ஓடி வரணும். எனக்கு ஆஃபீஸ் எப்படிங்க இருந்துச்சுன்னு ஆறுதலாக பேசுகிற மனைவி, என்னம்மா உன் ஆஃபீஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கக்கூடிய கணவன் அப்படி இருக்கணும். அன்பாக இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே ஏண்டா போகிறோம்னு ஒருத்தருக்கு இருந்துருச்சு வச்சுக்கிடுங்க. அப்படித்தான் இந்த 7ல் உள்ள சனி 8ல் உட்காந்துச்சுன்னா ஆக்கி விட்டுரும். அது ஒன்று. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. உலகத்தில் நம்பிக்கை துரோகங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிற நேரம் இதுதான். 7க்குரிய சனி 8ல் உட்காந்துட்டாருன்னா சிம்மராசிக்காரங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை துரோகங்க என் வாழ்க்கையில் நடந்து போச்சுன்னுருவாங்க. அதுவும் இந்த வக்கரச்சனி காலம் இருக்குது பாருங்க. ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரம். இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயத்தை பார்ப்பீங்க. நம்பிக்கை துரோகங்களை நான் இப்படி நினைக்கவே இல்லையப்பா, உன்னை நீ நல்ல நண்பன்லாம் நினச்சேன், என்னை ஏமாற்றிட்டியே அப்படின்னு சொல்கிற காலமெல்லாம் உண்டு. இன்னொரு பக்கம் மன வாழ்க்கை. கணவன் மனைவி விஷயத்தில் விவாகரத்துக்கு பலர் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி விட்டுருவாங்க. வார்த்தையை பேசி குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும். அப்போ அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நாவடக்கம் வேணும். 8ல் உட்கார்ந்த சனி 2ஆம் இடத்தை பார்ப்பார். பொதுவாக 2ஆம் இடத்தோட சனி நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. இப்போ வக்கரச்சனியாக இருக்கிறதுனால வருமானமெல்லாம் சரிங்க, கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கிடணும், ஆனால் வருமானமும் வரும், அதனாலாம் பயப்பட வேண்டாம். ஆனால் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. யாரை பற்றியும் நெகட்டிவாக பேச வேணாம். நீங்கள் நெகட்டிவாக பேசலைன்னா உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. நெகட்டிவாக பேசினா குடும்ப வாழ்க்கையில் வெளி உலகத்தில் எங்கேயும் சிக்கல் இருந்துக்கிட்டு இருக்கும். அதுவே சிம்மராசிக்காரங்க யார்கிட்ட வேணா கிடைக்க. இப்போ மூட்டு வலி இருக்குங்க, காலில் நடக்க முடியல, மூட்டு வலி இருக்குங்கம்மாங்க. ஏதோ ஒரு வகையில்
எலும்பு தேய்மானம், மூட்டு வலி அதெல்லாம் கொடுக்கும். அது கூடுதல் கவனமாக தான் இருக்கணும். 8ல் சனி போய் வக்கரமாகிறாருன்னா உங்களை பற்றின வதந்திகள், புரளிகள் நிறைய வரும். 6க்குடைய கிரகம் 8ல் போய் உட்காரும்போது கவனமாக இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் 6லேயும் கிரகம் இருக்குது, 8லேயும் கிரகம் இருக்குது வச்சுக்கோங்களேன். அப்போது 6ல் இருக்கக்கூடிய கிரகம் அது 8ஆம் இடத்தோட தொடர்பு ஏதோ வகையில் வருதுன்னா அது கொஞ்சம் பவர் அதிகம், உங்களுக்கு தெரியும். இப்போ 6ல் இல்லை, 6க்குடையும் போய் 8ல் உட்கார்ந்தான், விபரீத ராஜயோகம் தான். ஆனால் வக்கரமாயிட்டார் பாருங்க. அதனால் உங்கள் வேலையில் உங்களை உல வைக்கிறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. எங்கே வேலை பார்க்குறீங்களோ அங்கே உங்கள் பொழப்பை நிம்மதியாக இருக்க விடாமல் உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு சில முயற்சி நடக்கும். உங்களை வேலையை விட்டு அனுப்புறதுக்கு கூட சில முயற்சி பண்ணுவாங்க. சிலருக்கு என்ன பழக்கம்னா, தனக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ அடுத்தவங்க அங்கே நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்டவங்க சூழ்ந்து இருப்பாங்க. அதில் கவனமாக இருங்க. சனி பகவான் இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது அப்போது அது என்ன, சொந்த தொழில் செய்கிறோம் பாருங்க. அந்த சொந்த தொழிலில் ஒரு அவசரப்பட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு தொழில் அவசரப்பட்டு ஆரம்பிச்சுட்டு அறகுறையாக நிறுத்துறதெல்லாம் இப்போ தான். அந்த கம்பெனி ஆரம்பிச்சுக்க எனக்கு சரியில்லை, கம்பெனியை மூடு விழா நடத்திட்டேன். சில பேர் அப்படிலாம் சொல்கிறாங்க, மூடு விழா நடத்திட்டேன் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போது புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணுங்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா பிளான் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்சம் பக்காவாக பிளான் பண்ணி திட்டம் போட்டு இந்த பிஸ்னஸை நம்ம பண்ண முடியுமா, பண்ணினா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இறங்குறது தான் உங்களுக்கு நல்லது. கர்மஸ்தானத்தை சனி பார்க்கிறார், வக்கர சனி. அவள் குடும்பத்தில் அம்மா, அப்பா, பெரியவங்க யாராக இருந்தாலும் நம்ம கவனமாக தான் பார்க்கணும். அவங்க உடல் நலத்தில் நம்ம அக்கறை செலுத்தத்தான் வேணும். இப்போது 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் பண விஷயத்தில் கவனமாக இருங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வாக்கில் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பிள்ளைகள்லாம் என்ன சொல்ல தெரியுமா, இப்போ அப்பா ஒன்றால் தான்ப்பா கெட்டு போனேன், நல்லா படிக்கணும்னு நினச்சேன், அந்த கோர்ஸ் எடுத்து நான் படிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பேன், நீ அந்த கோர்ஸ் எடு இந்த கோர்ஸ் எடுன்னு என் மனசுக்கு ஒத்து வராத கோர்ஸை படிக்க சொல்லி என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டப்பா எங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் தந்தைக்கு எதிராக பேசக்கூடிய காலகட்டம், தந்தையை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய காலகட்டம். அதில் தான் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்கள், ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கடற்கரையில் குளிக்க போவாங்க. பசங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளேயே போய்கிட்டு இருப்பாங்க, அலை எழுத்துக்கிட்டு போயிருந்தாங்க பாருங்கள். இந்த மாதிரி காலகட்டம் தான். ஜாலிங்கிறது அளவை தாண்டிய பொழுதுபோக்குகள், இல்லை சட்டத்திற்கு புறம்பான பொழுதுபோக்குகள், தவறான பொழுதுபோக்குகள் எப்படி வேணால் எடுத்துக்கிடலாம். அது சிக்கலை கொடுக்குது. அப்படிங்கிறதுனால பொழுதுபோக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம். அது குழந்தை பாக்கியம் மிக முக்கியமாக. 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னா குழந்தை பாக்கியம் தானே. அந்த குழந்தை பாக்கியத்தில் சனி வக்கரம்ங்கும் போது டாக்டருடைய அட்வைஸ் படி இருந்துக்கிட்டே இருக்கணும். டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்காம குழந்தை பாக்கியம் தானாக அமைஞ்சிரும், இந்த இதில் எந்த சிக்கல்லாம் பெருசாக வராது அப்படி ஒரு சிக்கல் வரும்போது நினச்சிருக்கக்கூடாது. கரெக்டாக போய் மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க, நல்ல பலன் தரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு காலேஜ் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டான கோர்ஸை செலக்ட் பண்ணணும். மனசு மாறும். ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணின பிறகு வேற ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாமோ அப்படின்னு மனசுக்கு தோணும். அப்படி மாறுபாடுகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு என்னைக்கு சனி பகையாக இருக்காரோ, வக்கரமடைகிறது நல்லது தான் அப்படின்னு சொன்னாலும் 6க்குடையவர் 8ல் வக்கரமடையும் போது ஹெல்த்தை பார்க்க வேண்டியிருக்கு. அது மிக முக்கியம். யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்ப வேண்டாம். யாராக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திருச்சி போகணும். திருவெரும்பூர் இருக்கு பாருங்க, திருவெரும்பூர் சிவனை வழிபாடு செய்யணும். சிம்மராசிக்காரங்க திருவெரும்பூர் சிவனை வழிபாடு செய்கிற போது, எறும்பீசனை வழிபாடு செய்கிற போது வாழ்க்கை அற்புதமாக அமையுதுங்க. எறும்பு புற்றுகளுக்கு நீங்கள் உணவு வைக்கலாம். அதாவது அரிசி இருக்கு பாருங்க, அரிசி குருணை, இதை எறும்பு புற்றுகளுக்கு வைத்தால் நல்ல பலன் உண்டு. சிம்மராசிக்காரர்கள் திருவெரும்பூர் போய் எறும்பீசனை வழிபடுகிற போதும் அற்புதமான பலன்கள் கிடைக்குது. ஆக இந்த காலகட்டத்தில் முக்கியமான டிசிஷன் எடுக்கிறத தயவு செய்து கொஞ்சம் தள்ளி போடுங்க, நல்லா இருப்பீங்க. சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும்.
ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.